ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலன் கிச்சன். இன்றைக்கி வேலன் கிச்சனில் பழம் வந்து அவிச்சு சாப்பிட்றது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கி ஒரு தோப்புக்கு போயிருந்தோம். அப்போ வந்து அங்கே நிறைய பனை மரம், அந்த பனை மரத்துலேருந்து ஒரு பழம் கீழே விழுந்து இருந்துச்சு. அது பார்க்கவே ஃப்ரெஷ்ஷாக என்ன எடுத்துகிட்டு போன்னு என்ன வந்து கூட்டிகிட்டு போயிருன்னு சொல்கிற மாதிரியே இருந்துச்சு. அதை பார்க்கும்போதே எனக்கு அப்படியே சாப்பிடணும் போல் இருந்துச்சு. பழைய ஞாபகம்லாம் வந்துடுச்சு. எப்படின்னா எங்கள் பாட்டியெல்லாம் எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவிச்சு கருப்பட்டி போட்டு அவிச்சு நைட்டு வந்து நல்லா பானையில் வச்சு அவிச்சு காலையில் சாப்பிட தருவாங்க. அது சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மாவுமே இதெல்லாம் பண்ணி தந்திருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கோ நமக்கோ வந்து இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இது பண்ணி ஒரு 10 15 வருஷம் மேலே நம்ம சாப்பிட்டு இருக்கோம். அதனால் இன்றைக்கி நம்ம அந்த பழைய டேஸ்ட்டை வந்து நம்ம நாக்குக்கு கொண்டு வரலான்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி இதை ட்ரை பண்ணேன். ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக கருப்பட்டி கூழில் முக்கி நம்ம சாப்பிடும்போது எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படி இருந்துச்சு. நீங்களும் பழம் கிடச்சின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஆனால் அந்த பழம் வந்து சாப்பிட்றது ஈஸி. ஆனால் அது கொஞ்சம் பிச்சு எடுத்து வைக்கும்போது அது கொஞ்சம் வேலை தான், கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். அதனால் நம்ம செய்வோம் அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மேலே இருக்க தோடெல்லாம் எடுத்துருங்க. சிலவங்க கை வச்சே பிச்சு ஸ்பீடாக எடுத்துருவாங்க. இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் அப்படி எடுத்துக்கிடாது. அதனால நைஃப் ஏதாவது யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த சைடில் கருப்பு கலரில் நம்மளுக்கு தொலி மாதிரி இருக்கும்ல, அந்த பழத்தோட ஸ்கின்னை தனியாக ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. சவுரி மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் பிச்சு அதெல்லாம் நமக்கு உள்ளாடி இருக்க சதை வந்து தேவை. அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. முன்னாடி இந்த பழம்லாம் சுட்டு கூட சாப்பிடுவாங்க. அடுப்பில் சோறெல்லாம் வச்சுட்டு விறகடுப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பழத்தை அப்படியே அந்த அடுப்பில் தணலில் போட்டு அந்த தணலில் மூடி வச்சுருவாங்க. மூடி வச்சு ஒரு 1 ஹவர் கழித்து பார்க்கும்போது அது நல்லா கருன்னு நல்லா வெந்து அழகாக இருக்கும். அப்புறம் ஆற வச்சு நம்ம இந்த தொலியை உரித்து சவைச்சி சாப்பிடும்போது அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மணம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அவிச்சு சாப்பிட்றது வந்து அதை விட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் அவிச்சு அந்த பனங்கொட்டை அதில் இருக்க சதையெல்லாம் நம்ம எடுக்கிறதுக்காக அதை பனங்காவே கொத்தி தான் சாப்பிடுவாங்க. நல்ல பெரிய கத்தி அப்படியெல்லாம் இருந்தால் அது கொத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொத்தி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே அழகாக தொலியெல்லாம் எடுத்து க்ளீனாக தனியாக ஒதுக்கி வச்சுட்டோம். பனம்பழத்தில் ஃபஸ்ட்டு 3 சீடு இருக்கும். அந்த 3மே போட்டு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா, கருப்பட்டி வந்து நான் ஃபஸ்ட்டே தண்ணியில் கொஞ்சம் தண்ணி எடுத்து கருப்பட்டியை சில்லியாக உடச்சி அதில் போட்டு ஊற வச்சு வச்சுக்கிட்டேன். அப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே அந்த கருப்பட்டியெல்லாம் கரைஞ்சிருமா. அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல, அது எல்லாத்தையுமே அந்த கருப்பட்டி தண்ணியில் போட்டுருங்க. போட்டு குக்கரில் கொஞ்சம் வேக வச்சு ஒரு 3 4 விசில் வச்சு கொஞ்சம் நல்லா அவியணும். இப்போ நம்ம ரெடி ஆகிட்டு அவிச்சு எடுத்து பார்த்திங்கன்னா அப்படி கருப்பட்டி கூழும் அந்த பனங்காய் அவிஞ்சு ரெண்டும் சேர்ந்து நல்ல ஸ்மெல்லே சூப்பராக இருந்தது. அந்த விசில் அடிக்கும்போது சூப்பராக இருந்துச்சு. சாப்பிடுன்ன மாதிரியே இப்படி கூப்பிட்டுட்டே இருந்துச்சு அந்த விசில்.